எல்லாருக்கும் நடக்குது, உங்களுக்கு மட்டும் நடக்கல. ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்கு, அது மியூச்சுவலா இருக்கு. அப்போ அதை பத்தி அந்த இடத்துல நீங்க உங்களோட தேவைக்காக நீங்க அங்க பழகி, இல்ல தேவைக்காக உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க அங்க இருக்கீங்கன்னா தட் இஸ். நீங்க பார்த்துருப்பீங்க, மீட்டூன்றது ஒன்று வந்துச்சு. ஒரு நடிகை ஒரு கவிஞர் மேலே தன்னோட குற்றச்சாட்டை வச்சாங்க. அதே மாதிரி சமீபத்தில் திருப்பியும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ இன்னைக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் மேலே ஒரு குற்றச்சாட்டு, அவரை கைது பண்ணிட்டாங்க. கேரளாவில் இருக்கிற ஒரு கமிட்டி என்ன பண்ணுது, எல்லா நடிகர்கள் மேலே புகார் தெரிவிக்குது. எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்கு, அது மியூச்சுவலாக இருக்கு. அப்போது அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. என்னைக்கு உங்களோட தேவை இல்லையோ அந்த நபர்கள்கிட்ட, இப்போ இவங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது சொல்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வலிக்கான வீரியம் எனக்கு புரியல. அது ரொம்ப ரியல் பெயினாக என்னால் அதை ஏற்றுக்க முடியல. வெரி ஃப்ராங்க்லி நான் அதை சொல்கிறேன். ஆனால் உண்மையாக வலி இருந்திருக்கும் அந்த டைமில். இந்த மாதிரி உங்களுக்கு ஹராஸ்மெண்ட்லாம் நடக்கும்போது லேடிஸ்க்கு நிறைய அந்த வலிகள்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு விட்டு போகாதீங்க. அந்த இடத்துக்கிட்ட கோடி ரூபாய் கொடுத்தாலும் போகாதீங்க, பிச்சை எடுத்து கூட பொழைச்சிடலாம். ஆனால் மானத்தை விற்று அந்த இடத்துல பழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துருங்க. இல்லை எனக்கு மானம்லாம் பெருசு இல்லை, என்னோட குடும்பத்தோட பெயின் ரொம்ப பெருசு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களோட தேவைக்காக நீங்கள் அங்கே பழகி, இல்லை தேவைக்காக உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா தட் இஸ் நாட் கால்ட் அஸ் ஹராஸ்மெண்ட். இட் இஸ் கால்ட் அஸ் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் இட் இஸ் மியூச்சுவலி பெனிஃபிட்டட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா உங்களோட வளர்ச்சிக்காக, உங்களோட தேவைக்காக, இல்லை உங்கள் சூழலுக்காக அன்றைக்கி நீங்கள் உங்களை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு அவர் உங்களை ஹராஸ் பண்ணிட்டாருன்னு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு சொல்கிறது வேஸ்ட். இது என்னை பொறுத்தவரைக்கும் யாரையும் ஒருத்தர் டிஃபேம் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயுதமாக தான் மற்றவங்க அதை பார்ப்பாங்க. உங்கள் மேலே இருக்க மரியாதை இன்னும் குறையும். அப்போ என்ன பண்ணலாம், இன்றைக்கி இருக்கிற பெண்கள் உண்மையாகவே உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு துறையில் இருக்கீங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ இப்போ கரண்ட்டாக ஏதோ நடந்துகிட்ருக்கு, உங்களை யாரோ ஹராஸ் பண்ணுறாங்க. ஹராஸ் பண்ணால் தெரியும் இல்லையா, உங்களோட மியூச்சுவல் கன்சென்ட் இல்லாத, உங்கள் கன்சென்ட் இல்லாத, உங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி, உங்களுக்கு அருவருப்பான சில செயல்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, உங்கள் வாழ்க்கையை சிதைக்கிற மாதிரி, உங்களோட மன அளவில் உங்களுக்கு அழுத்தமும் உடல் அளவில் உங்களுக்கு பிரச்சனையும் ஏற்படுத்துகிற மனிதர்களாக இருந்தாங்கன்னா ஓப்பனாக போயிட்டு நீங்கள் அவங்க மேலே புகார் தெரிவிங்க. எங்கே தெரிவித்தா கேட்குமோ, நான் ஏதோ ஹெட்டுக்கிட்ட சொன்னேன், இவங்ககிட்டலாம் சொன்னேன் அப்படின்றத நீங்கள் சொல்லி உங்களுக்கு அவங்க தீர்வு கிடைக்கல அப்படின்னா அடுத்தது யாருக்கிட்ட சொன்னால் அதுக்கு தீர்வு கிடைக்குமோ அதை நிச்சயமாக போய் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நடக்குது, உங்களுக்கு மட்டும் நடக்கல. ஸ்கூல் ஆசிரியர்லேருந்து, ஆர்மியில் வேலை செய்கிறவங்கலேருந்து, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கலேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து, குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் நடக்குது. ஆதி காலத்துலேருந்து நடக்குது. இதை சூப்பராக ஹேண்டில் பண்ணவங்க கேர்ள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, 2 விஷயந்தான். ஒன்று, அவங்க பார்வையில் ஒரு வெறுப்பும் ஒரு கோபம் ஒரு திமிரும் காட்டி தன்னை காப்பாற்றிட்டாங்க நிறைய பெண்கள். அடுத்தது, குடும்பத்தை ஒன்றா வச்சுக்கிட்டாங்க, கூட வச்சுக்கிட்டாங்க. குடும்பத்தில் இருக்க அண்ணனை, தம்பியை, பாட்டியை, இதை வச்சு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்படி தப்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லாரையுமே எல்லாத்துக்கும் நம்பிடாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நமக்கான மரியாதை அவங்க தரமாட்டாங்க. அவங்களோட தேவைக்கான ஒரு கருவியாக தான் நம்ம இருப்போம். அப்படி இருந்து அதில் விக்டிமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அனுபவிப்போம். அதனால் யார் எங்கே வைக்கணுன்றதை பாருங்கள். நீங்கள் எங்கே ஒன்றாலும் போய் ஒர்க் பண்ணுங்கள், அங்கே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஆப்போசிட் ஜெண்டரை மட்டும் சொல்லலை. ஆம்பளைங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாவம் இல்லையா? ஐயோ, பெண்களை நான் ரொம்ப சின்னதாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் இன்றைக்கி சூழல். பெண்களை என்ன ஒன்றாலும் பண்ணிடலான்னு சில நினப்பில் இருக்கிற ஆண்களை நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒன்று, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல அம்மா கிட்ட அவங்க வளரணும். அப்படி இல்லைன்னா இந்த நிமிஷத்தில் காலம் அவங்களுக்கு கொடுக்குற வழி, அவங்களுக்கு ஒரு அம்மாவாக இருந்து பாடத்தை சொல்லித்தரணும். அப்போ தான் எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க. குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே தெளிவு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி.